அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரூட் டெசர்ட் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்க வீட்டில் நீங்க ஒன்ஸ் டைம் ஆச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபுல் டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு இதுக்கப்புறம் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். 3 ஸ்பூன் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இஃப்டார் டைம்ல இந்த டெசர்ட் வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் ட்ரை. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்துட்டு பால் நல்லா இப்போ காய்ச்சாச்சு. நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் குவான்டிட்டி ஏற்றுக்க அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சாதான் பால் எடுத்து நான் எடுத்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை நல்லா இப்போ நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் லிக்யூடாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அந்த டெசர்ட்டு. இதுக்கப்புறம் பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா இதை நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத அதில் ஊற்றி கட்டி இல்லாமல் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டியாக இருந்துச்சுனாக்கா டெசர்ட் சாப்பிடும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ இது வந்து நல்லபடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கோக்குள்ள நல்லா கிரீமியாக கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பாருங்க ரொம்ப திக்காக ரொம்ப கிரீமியாக கிடைச்சிருக்கு. பார்க்கக்குள்ளே கண்டன்ஸ் மில்க் மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ரிச்சான டேஸ்டாக இருக்கும். இந்த மாரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நல்லா பாருங்க க்ரீம் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா சில்லுன்னு கூல் ஆகட்டும். நல்லா ஃபேனில் போட்டு ஆற வச்சிருங்க. இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நல்லா கூல் பண்ணி நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் இஃப்தார் டைமில் செய்யறதுக்கு இது வந்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நான் இன்னைக்கு பண்ணுறேன். க்ரீன் கலர் கிரேப் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு பிஸ்தா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் டேஸ்ட் ரிச்சாக ஆக்கிறதுக்கு நான் வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஆப்பிள், பைனாப்பிள், மாதுளப்பழம்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பாதாம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சில்லுன்னு பண்ணி வச்சுருக்க டெசர்ட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா எல்லாத்தையும் எடுத்து அதில் மிக்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பைனாப்பிள், ஆப்பிள்லாம் சேர்க்கக்குள்ள இதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இதுவுமே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ இஃப்தார் டைமில் நல்லா சில்லுன்னு எடுத்துட்டு நான் ஒரு பவுலில் வந்துட்டு இப்போ நான் மாற்றிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். டெக்கரேட்காக கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை. உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக இந்த இஃப்தார் டைமில் அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.